அடிகளா போதும் டீ போதும் நிறுத்துங்க, செத்திக்கிட்டு பெயர போறா. இவளை சும்மா விட சொல்றீங்களா? ஏடிகளா சும்மா விட சொல்லல, பஞ்சாயத்து கூப்பிடுங்க. பஞ்சாயத்து தலைவர் ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு. தேவையில்லாம ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்காதீங்க டீ. ஏன் அம்புச்சக்கா, அந்த கிளவி சொல்றது ஏதோ சரியாதான் படுது. தூக்குங்கக்கா இவள பஞ்சாயத்துக்கு. நீங்க நடு ரோட்ல என்னைய போட்டு அடிச்சீங்களா டீ? நீங்க பண்ண வேலையெல்லாம் சொல்லி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். எதா இருந்தாலும் பஞ்சாயத்துல வந்து கிளிடி. போட்டு எல்லாரும் பஞ்சாயத்துக்கு நடைய கட்டுங்க. ஏ அம்மா, என்ன வரத்துக்குமா வாராளுவா 3 பேரை சேர்ந்து ரவுடி பயிலுவலே தோந்து போயிருவானுவோ இவளோட்ட. என்ன ஆட்டம்! ஏன் அலமேலு பாட்டி வழிய விடுங்க. இந்த லைலா கிறுக்கி போய் இவளோட்டியா மாட்டணும். சிக்கி செதறடிக்கிறாளுவல. அவ மட்டும் என்ன கொஞ்ச நெஞ்ச வேலையா பாத்திருக்கா? 4 கிராம் தங்க கம்மலு ஏமாத்தி இருக்கல்ல. அந்த கம்மலு நம்மளும் யாருக்காவது விழுந்தாலும் நம்மளும் தானே சேர்ந்து ஏமாந்து போயிருப்போம். ஆமா ஆமா, ஏமாத்துறவள நொய்ய புடைச்சி எடுத்தாலும் சரி வரும். எங்கிட்ட என்னைய தூக்கிட்டு போறீங்க? விடுங்கடி விடுங்க, நானே நடந்து வரேன். அது எப்படி விடுவோம்? நீ எங்கேயாவது சந்து பொந்துல பூந்து ஓடிட்டேனா? என்னடி லைலா, எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்கியா? வாயை மூடிட்டு வாடி. அரக்கிகளா ராட்சசிகளா, விடுங்கடி என்னைய, கீழே இறக்கி விடுங்க. அடியே மஞ்சமுடி, வாயை மூடிட்டு வா, இல்லனா உனைய 2-3 துண்டா பிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கிட்டு போவண்டி. குண்டுச்சி, நான் கொடுத்த தங்க கம்மலை வித்து கவரிங் கம்மலை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்த வட்டி பாக்க. திரும்ப திரும்ப பொய்யாடி சொல்ற. இவளை இப்படிலாம் தூக்கிட்டு போக கூடாது, தூக்கி தூக்கி போடடி. என்ன இந்த லைலா காணாம போயிட்டா? விடுங்கடி என்னைய, விடுங்க. ஏன் 4 முடி அம்புச்சக்கா, இவ இருக்க வெயிட்டுக்கு தூக்கிலாம் போடாதீங்க. என்னெல்லாம் பிடிக்க ஆவியில ஆத்தா, கீழே விட்டுருவேன். அடிகளா, தலைவர் வீடு வந்துருச்சு. எங்கடி போயிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க நிறுத்துங்க, தலைவர் வீடு வந்துட்டு. ஏக்கா கூப்பிடுக்கா. தலைவரே, பஞ்சாயத்து தலைவரே, வெளியில வாரும். பஞ்சாயத்து இவ்வளவுக்கா இல்ல அவருக்கா? எப்படி கூப்பிடுறாவோ மரியாதையா கூப்பிடுங்கட்டி. ஐயோ டவுசரு, காது கேக்கா இல்லையா? வெளியில வாரும். இவளு இருக்க கோவத்துக்கு இவளுவள்டலாம் மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? டவுசரையா, உள்ள என்ன செய்றீரு? கீழே இறக்கி விடுங்க டீ, நான் நடந்து வரேன். அமைதி அமைதி, இங்க என்ன சத்தம்? தலைவரே, இந்த லைலா இருக்க பாருங்க, இவ என்னைய நல்லா ஏமாத்திட்டா. பொறுமையா இரு. எதா இருந்தாலும் பஞ்சாயத்துல வந்து பேசிக்கலாம். எல்லாரும் அமைதியா மரத்தடிக்கு போங்க, நான் வாரேன். முதல்ல அந்த பிள்ளைய கீழே இறக்கி விடுமா. இப்படியா பொம்பளைக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? தலைவரே, கீழே இறக்கி விட்டா ஓடிடுவா. பஞ்சாயத்துக்கு அப்புறம் அவளை பிடிக்க முடியாது. ஐயா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை அடி அடின்னு அடிச்சு பொளக்குறாளுங்க. கீழே இறக்கி விட சொல்லுங்க ஐயா, நல்லா இருப்பீங்க, புண்ணியமா போகும் உங்களுக்கு. ஏமா, நான் சொல்றேம்மா, கீழே இறக்கி விடுங்க. ஏதா இருந்தாலும் பஞ்சாயத்துல வந்து பேசிக்கலாம். ஐயா, நல்லா இருப்பீங்க நீங்க. இவ்வளவு கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, இல்லன்னா என்னை கொண்டு போட்டுருவாளுவோ. என்னடி என்ன ஆளை கண்டவனே பம்முற? பெரிய பம்மாத்து வேலையை கட்டியோட்டி. ஏமா இங்க பாருங்க, இனிமே சண்டை போடக்கூடாது, மேலெல்லாம் கை வைக்க கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. எல்லாரும் மரத்துல போய் வெயிட் பண்ணுங்கம்மா, வாரேன். என்னடி லைலா, இப்படி சீக்கு வந்த கோழியாட்டம் நிக்கிறியே? அடிச்சு துவச்சிட்டாலும் கூட உடைய. நாளைக்கு சாவ போற கிளவிலாம் என்னைய பத்தி கிண்டல் பண்ணுது. போங்க கிளவிகளா. சைட்ல நின்னு ஏத்தி தானே விட்டீங்க, உங்களையும் சும்மா விட மாட்டேன். போட்டி போக்கத்த வேலை. முதல்ல நில்லுடி, அப்புறம் வந்து எதனாலும் செய். போடு அலமேல ஆச்சுக்கு பஞ்ச பாரு. கலக்காச்சு நீ. டாடி வரசா நடங்க. அவர் மரத்தடிக்கு கீழே போய் நிக்க சொன்னார்ல, ஒரு மரியாதை தெரியல இவளுக்கு. எங்கட்டி ஓடுறாய்? வா, ஓரமா அங்க போய் குத்த வச்சு உட்காந்துருக்கா. வீடுங்கட்டி இருந்துட்டு போறா. தலைவர் வர வரைக்கும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் உட்காருங்க. ஏன் அம்புஜம், விஷயம் கேள்விப்பட்டே, உண்மையா? அவளை சும்மாவா விட்ட நீ? ஆமா லட்சுமி, இந்த லைலா திருட்டு நாய் நல்லா ஏமாத்திட்டா. சும்மா விடுவேனா? அடிச்சு பொழந்துட்டோம்ல. ஏன் லட்சுமி அக்கா, உன் வீட்டுக்கு அப்புறமா வாரேன். ஒரு பக்கெட்டு சாணி அள்ளி வை. எதுக்குடி சாணி? கரைச்சி லைலா மூஞ்சில ஊத்ததான், வெறும் பொய்யா சொல்லிட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு, என்னைய பத்தி ரொம்ப பேசி இருந்தேன்னா சாணியை கரைச்சு உன் முவரையில ஊத்துவேன். தேவையில்லாம என்கிட்ட வராத. அடங்குடி.
ஏய் என்னடி மூணு பேரும் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க. ஏய் ஏய் இன்னொரு தொடப்பு குச்சி எடுத்து தொண்டையில சொரிக்கிடுவேன். மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு பாத்துக்க. அடியே அலமேலு மதிய சோற பொங்கடியாட்டி நம்ம பாட்டுக்கு சண்டைய பார்க்க வந்துட்டோம். ஓலை வைக்கணும்னு நினைச்சேன், ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டேன் டி. நான் சோறு பொங்கி புளி தண்ணி வச்சிருக்கேன். நீ வேணா பஞ்சாயத்து முடிச்சு போகும்போது என்கிட்ட சோறும் புளி தண்ணியும் வாங்கிட்டு போ. துவையில அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். நல்ல வேலை பண்ணட்டி அலமேலு, நீயாவது சோத்தை வடிச்சு வச்சிருக்கிய. அவளுக்கு அவ கவலை, இந்த கிழவிகளுக்கு என்ன கவலை பாத்தியா? இன்னைக்கு நாடகம் வேற பார்க்க முடியாம போச்சு. அடியே இதுக்கெல்லாம் ஏமட்டி கவலைப்பட்டுக்கிட்டு, அதான் போன எடுத்தாலே யூடியூப்ல எல்லாம் வருதே. 10 நாளைக்கு முன்னாடி பார்க்காத நாடகம் கூட வச்சு பார்க்கலாம் டி. ஏன் அவன் நெட்டு கார்டு போடல, எங்க இருந்து நான் பார்க்கறதுக்கு? பஞ்சாயத்து முடிச்சு நீ வீட்டுக்கு போய் மற்ற நாடகம்லாம் பாரு. பார்த்து முடிச்சிட்டு என் வீட்டுக்கு வாட்டி, நான் போன்ல காட்டுவேன். அட பாவிகளா, இத ஷிஃப்ட் படி வேற வச்சு பாக்கீங்களா? சந்தோஷம். வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தலைவரை காணோம். இந்த மொட்டை வெயில எவ்வளவு நேரம் நிக்கிறது? தலைவருக்கு யாராவது ஒரு போனிக்கின்னு அடிக்க கூடாதா? ஆமா, தலைவர் நம்பர் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அவருக்கு போன் அடிச்சு கூப்பிடுறதுக்கு போடி போக்கத்தவள. யோ பாட்டி, போனுக்குன்னு கையில வச்சிருக்கியா? மணி என்ன ஆகுது? யாவட்டி மணி கேட்டது? மணி 37ஆம் நாள் காலை 11:30. அடே அப்பா, இந்த கிழவி வெறித்தனமா பிக் பாஸ் பார்க்கும் போலயே. டிவியில நாடகத்தை தான் இம்பிட்டு நேரமா பார்த்துட்டு இருக்கும்னு நினைச்சா பிக் பாஸ் வேற வெறித்தனமா பார்த்துக்கிட்டு இருக்கு. நாடு எங்க போகுதோ. இந்த நாட்டாம வந்தாச்சு, நாட்டாம வந்தாச்சு. வணக்கம் வணக்கம். இவர் என்ன பெரிய உருட்டுக்கட்டையோட வருவாருன்னு பார்த்தா செம்போட வந்திருக்காரு. ஏமா பொண்ணு, நீ முன்னாடி வாமா. என்னம்மா பிரச்சனை? எதுக்கு பஞ்சாயத்தை கூப்பிட்டீங்க? இட்டி சின்ன பொண்ணு சொல்லுடி. அதாவது தலைவரே, இந்தா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காள் இந்த மஞ்சமுடி, அவ வந்து பண்டிச்சிட்டு நடத்தினா. தீபாவளி பண்டிச்சிட்டு நாங்களும் 12 மாசம் கட்டணும். தீபாவளிக்கு பொருளெல்லாம் தந்தா. பண்டு ஜாமானோட எல்லாருக்கும் வெள்ளி கைன்லாம் ஒன்று உண்டுன்னு தந்தா. அதுவே வெள்ளியா இல்லை பெயிண்ட் அடிச்சு வச்சு ஏமாத்துறாளா என்னன்னு தெரியல. கடையில் கொண்டு போய் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்புறம் குழுக்கள்ல ஒரு ஆளுக்கு தங்க கம்மல் உண்டுன்னு சொன்னான். நாங்கள் தான் இவ்வளோ நாளாக பணம் போட்டு சீட்டு கட்டியிருக்கோமே, வேற எதுவும் பெருசாக கிஃப்ட் ஒன்றும் தரலையே, சரின்னு நாங்களும் அதில் கலந்துக்கிட்டோம். கடைசியில் இந்த அம்புஜக்காக்கு தான் 4 கிராம் தங்க கம்மல் விழுந்துச்சு. அதையும் எல்லாரும் முன்னாடியும் கொடுத்துட்டா. தீபாவளி அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு தங்க கம்மலை கொடுத்தா. ஆமையா, தங்க கம்மலை வாங்கிட்டு வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்தேன். போட கூட இல்ல, ஒரு திருப்பு கூட நான் போட்டு கூட பார்க்கல. அப்படியே பீரோல கொண்டு போய் வச்சதுதான். இன்னைக்கு என் வீட்டு மாப்பிள்ள அவருக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 10-20 போல தேவைப்படுதுன்னு சொன்னாரு. என்கிட்டயே வள்ளீசா காசு இல்ல, அதனால கம்மலை தூக்கி கொடுத்தேன். அடவை வச்சு காசு எதுவும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்புறம் பொறுமையா திருப்பிக்கலான்னு அவர் கையில கொடுத்தேன். அவரும் அடகு கடைக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது தங்கம் இல்ல பித்தளை கம்மலுன்னு. கவரிங்க கொடுத்து ஏமாத்திட்டாயா. ஆமா தலைவரே, இந்த மஞ்ச முடி பொம்பளை 4 கிராம் தங்க கம்மல் கொடுக்கறதா சொல்லி கவரிங் கம்மலை கொடுத்து ஏமாத்திட்டா. எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டா. இதுதான் நிலவரம். இதனாலதான் கலவரம். இவளுக்கு கதையை கேட்டு முடிக்கிறதுக்கே தலை சுத்துதே. என்ன இவருக்கு தலை தொங்கிருச்சு? தலைவரே, அவரே என்ன தீர்ப்பு சொல்லலான்னு யோசிக்காரு. அவரை யோசிக்க விடுங்கட்டி. யோசிக்கட்டும். எதுவா இருந்தாலும் நமக்கு சாதகமா சொன்னா சரிதான். என் 4 முடி இவர் என்ன சாதிச்சு கிழிச்சிட்டாருன்னு மீசைய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்காரு. சும்மா இருட்டி கிறுக்கி, அவர் காதல கீழ விழுந்து தொலைஞ்சிட போகுது. இந்த லைலாவை பாத்தியாக்கா எப்படி அழுது நாடகம் ஆடுறான்னு. நம்மள்ட்ட என்ன பேச்சு பேசினா, இப்ப பேச வேண்டியதானே? சரியான நடிப்பு கழிட்டியாவா? அவன் நடிப்பதான் ஊரே பாத்துருச்சே, பின்ன என்ன? நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். தீர்ப்பு மட்டும் நம்மளுக்கு எதிராக அவர் சொல்லட்டும், வெடியை எடுத்து அவர் வேட்டைக்குள்ள விட்டுருவேன். மெண்டல், அது நம்ம ஊர் தலைவர் டி. அவர்கிட்ட வயலன்ஸ் வச்சுக்க கூடாது. நாளை முறை அப்புறம் நம்மளுக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். ஏமா பொண்ணே, அழுகையை நிறுத்து. எந்த பிரச்சனையா இருந்தாலும் 2 பக்கமும் விசாரிக்கிறது தானே உலக வழக்கம். உன் பக்கம் இருக்க நியாயத்தையும் எடுத்து வைமா. ஐயா, நான் ஒண்ணு ஏமாத்தல ஐயா. நான் தங்க கம்மல் தான் கொடுத்தேன். இவளுக்கு தான் அதை என்னமோ பண்ணிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காளுங்க. நான் பாட்டுக்கு வீட்டுல செவனேன்னு தான் இருந்தேன். வீடு பூந்து அடிக்கிறாளுங்க ஐயா. நான் சத்தியமா தங்க கம்மல் தான் கொடுத்தேன். நாடகம் ஆடுறாளுவோ, அதை வித்து தின்னுட்டாளுவோ. திரும்ப பொய்யாடி சொல்ற. யார் வித்து தின்னா?
இந்த பாருமா, பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் தீர்ப்பை சொல்லிட்டு கிளம்பணும். என் நேரத்தை வீணடிக்காம உண்மையே சொல்லு. உண்மையை சொன்னா கூட தண்டனை கம்மியா தான் கிடைக்கும். பொய் சொல்லி ஏமாத்தி தப்பிச்சிடலான்னு பார்த்தா விளைவுகள்லாம் ஜாஸ்தியா இருக்கும், பாத்துக்கோ. எனக்கு எதுவும் தெரியாது ஐயா, நம்புங்க. தலைவரே, இவன் நம்பவே நம்பாதீங்க. பொய் சொல்றா, ஏமாத்துறா, ஏமாத்துக்காரி. அடியே லாய்வா, மானாவரியா இவளோட்ட அடி வாங்கி மண்டவலி வந்து காலாவதியான கால்வலி வரதண்டி மிச்சம். ஒழுங்கா உண்மையே சொல்லு. ஏமா, ஏய், அழுகிறத முதல்ல நிறுத்துமா. என்னடி வா, அழுகையை நிறுத்த சொன்னா சாங்க ஊதிடுவாக்கா. நிறுத்திடி அழுகைய. அழுகையை நிறுத்தினா அதெல்லாம் பேச முடியும். அடியே லைலா, நிறுத்திடு. ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஏவன் சேர்த்துட்டான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. நிறுத்திட்டு பேசிட்டு. பாருங்க ஐயா, எப்படியெல்லாம் உங்க முன்னாடி பேசுறாங்கன்னு. இந்த பாருமா, 4 கிராம் தங்கம், அதுக்கு என்ன வழி? ஏன் இப்படி ஏமாத்தின? சத்தியமா ஏமாத்தல ஐயா. தீபாவளி அன்னைக்கு கொடுத்தேன். இந்த குண்டச்சி இருக்காளே, இவளும் அவ புருஷனும் வித்து தின்னுட்டு கவரிங் கம்மலை வாங்கி வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காளுவோ. அடியே, நானடி நாடகம் ஆடுறேன். 5 ரூபா நோட்டை 5 ரூபான்னு சொன்னானா, 10 ரூபா நோட்டை 10 ரூபான்னு சொன்னானா. அந்த மாதிரில இருக்கு இவ பேசுறது. அடியே அம்பஜம், தயிர் சாதத்தை தயிர் சாதம் சொன்னானா, புளி சாதத்தை புளி சாதம் சொன்னானா. அந்த மாதிரில இருக்கு நீ பேசுறது. அடியே வடிவே, அம்பஜம் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? 7 மணிக்கு எந்திக்கிற கோழி 8 மணிக்கு எந்திரிச்சான். 8 மணிக்கு எந்திக்கிற கோழி 7 மணிக்கு எந்திக்கவே இல்லையா. அது மாதிரிலாம் இருக்கு நீ சொல்றது. அட கிளடு கட்டிகளா, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பஞ்சால சொல்றாளுவோ. ஆடைக்கு இருக்கீங்களா? 7:30 மணி பஸ் முன்னாடியே போச்சான், 10:30 மணி பஸ் பின்னாடியே வந்துச்சான். அந்த மாதிரிலாம் இருக்கு நீங்க சொல்றது. ஆ, 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 அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. என்ன இவருக்கு திரும்படியும் தலை தொங்கிருச்சு. பாவம், யார் பெத்த பிள்ளையோ அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இந்த பிரபஞ்சத்துல இந்த உசுரை வச்சுட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கும் போல. கடவுளே, அஜித்தே, கடவுளே, அஜித்தே, கடவுளே. அஜித்தே. யாமடி வாயை கொஞ்ச நேரம் மூடிட்டு இருங்க எல்லாரும். என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம்? எல்லா இடத்துலயும் வந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கோம்? சாரி சாரி அம்புஜக்கா, கோவப்படாத. தலைவரே, நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்க. இந்தாமா பொண்ணு, பண்டிச்சீட்டு போடுறேன்னு நீ எல்லாரையும் நல்லா ஏமாத்தி இருக்க. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல நாங்க ஒத்துக்க வைக்கணுமா என்னன்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு. இல்லங்கய்யா, நான் தங்கத்தை தான் கொடுத்தேன். இங்க பாருமா லைலா, எந்த நேரமும் பொய் உண்மையாவாது, உண்மையும் பொய்யாவாது. ஒழுங்கா உண்மையே சொல்லிப்புடு. ஆமாங்கய்யா, நான் தான் தங்கம்னு சொல்லி கவரிங் கம்மலை கொடுத்தேன். என் மேலதான் தப்பு. என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா என்னை எப்படிலாம் ஏமாத்திருக்கானே. இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. நாட்டாம நல்ல தீர்ப்பா சொல்லும். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், அது மாதிரி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். இனிமே நீ 2 ஆண்டு காலத்துக்கு இந்த ஊர்ல பண்டிச்சீட்டே நடத்தக்கூடாது. இதுதான் தீர்ப்பா? நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லும். அட பேச விடுங்கம்மா இனிய. சின்ன பொண்ணே, சத்த நேரம் வாயை மூடிட்டு இருட்டி. இங்க பாரு லைலா, நீ அம்பஜத்துக்கு 4 கிராம் தங்கம் கொடுக்கணும். ஐயா, இனிமே இவ கையால நான் தங்கத்தெல்லாம் வாங்க மாட்டேன். எனக்கு 4 கிராமுக்கு உள்ள பணத்தை கொடுக்க சொல்லுங்க. இந்த யோசனையும் சரியாதான் படுது. ஏமா, 4 கிராம் தங்கத்துக்குள்ள பணத்தை அம்பஜ கையில கொடுத்துரு. இப்போ 1 கிராம் 7 நாங்க 28, 30,000 அவன் இந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருமா. அது எப்படி செய்கூலி சேதாரம்னு அதுக்கு ஒரு 5,000 10,000 போடுவானே. ரொம்பவும் சொல்ல முடியாது, 28,000 ரூபாய். இந்த பணத்தை அம்புஜ கையில கொடுக்கணும். இதுதான் என் தீர்ப்பு. அடியே லைலா, பஞ்சாயத்து தலைவரே சொல்லிட்டாரு, பணத்தை எப்ப தருவ? உடனே பணம்னா என் கையில நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். பணம் வரும்போது தருவேன். அது சரி, பணம் எப்ப வரும்? அது தரும்போது வரும். நீலாம் இதுக்குள்ள வராதன்னே. செருப்பு பிஞ்சிரும்டி லைலா, யாரை ஏமாத்த பாக்க? ஐயா, இப்பவே உங்க கண்ணு முன்னாடி பணத்தை கொடுக்க சொல்லுங்க. இவன் என்னை ஏமாத்திடுவா. இவன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்தாமா, பணத்தை எப்ப திருப்பி கொடுப்ப? என்கிட்ட காசு இல்லையா, பேங்க்ல தான் இருந்து எடுக்கணும். 2 நாள் பொறுத்துக்கிட சொல்லுங்க. 2 நாள் கழிச்சு நான் உங்க கையிலே பணத்தை தந்துருவேன்.
அம்புஜம் கேட்டுச்சா? அதான் சொல்றல்ல, 2 நாள் கழிச்சு உன் கைக்கு பணம் வரும். இனிமே அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறதும் ரோட்ல வச்சு சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்குதான் பஞ்சாயத்தை கூப்பிடணுங்கிறதே. நீதிடா, நியாயம்டா, நேர்மடா. ஐயோ வடிவு பாட்டி, அவருக்கு என்ன நீ சொம்பா? வாயை மூடிடிரு. நம்மள மட்டும் வாயை திறக்க விட மாட்டாளுவோ. அப்படிதான் பஞ்சாயத்து முடிஞ்சது. இடத்த காலி பண்ணுங்க, எல்லாரும் அவர் வீட்டுக்கு போங்க. ஏ பஞ்சாயத்தில் தர்ம நடி, பஞ்சம் வந்தா கர்ண நடி, பரம்பரையா பறக்குது இவங்க கோடி. ஏ லைலா கேட்டுச்சா? ஒழுங்கா 2 நாள்ல பணத்தோட வா. ஏடி நெட்டச்சி, நீலாம் என்கிட்ட வந்து பேசாதடி. 3 பேர் என்னை சேர்ந்து அடிச்சிங்கல்ல, உங்களோட சும்மாவே விட மாட்டேன்டி நானு. ஏ லைலா, சாத்திக்கிட்டே மூடிக்கிட்டே போப்போ. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ. போடி லைலா. போதும் டி, ரொம்பவும் கிண்டல் பண்ணாதீங்க அவளை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.